சார், உங்களுக்கு வந்து திருச்சி கிழக்குலையோ இல்லை ஒரு ராஜ்யசபா எம்பியோ பதவி கொடுத்து ஆதாரம் அப்படின்னு ஒரு நண்பர் சொன்னான்னு அக்செப்ட் பண்ணிவிடுவீங்களா? நீங்கள் அரசியலுக்கு வருவீங்களா? சார், இது வந்து ஒரு இல்லை, இது வந்து அது அந்த அந்த சூழ்நிலையை பொறுத்து இருக்கு சார். இப்போ உங்கள் ஃப்ரெண்டு ஸ்ரீநாத் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகி இப்போ மினிஸ்டரும் ஆகிட்டாரு. உங்களுக்கு அந்த வருத்தம் இருக்கா? நம்ம நிற்காம போயிட்டோமே, நம்ம மினிஸ்டர் ஆகாமல் போயிட்டோம்னு வருத்தம் இருக்கா? ஆக்சுவலாக ஸ்ரீநாத்தே ஆரம்பத்தில் வந்து வேற ஒருத்தங்களுக்காக தான் கேட்டார். சஞ்சய் சார், இப்போ உங்கள் ஃப்ரெண்டு ஸ்ரீநாத் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகி இப்போ மினிஸ்டரும் ஆகிட்டாரு. உங்களுக்கு அந்த வருத்தம் இருக்கா? நம்ம நிற்காம போயிட்டோமே, நம்ம மினிஸ்டர் ஆகாமல் போயிட்டோம்னு வருத்தம் இருக்கா? இல்லை சார், இல்லை சார், நான் அது கேட்கவும் இல்லை, நான் அந்த சைடு நான் போகவும் இல்லை. நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், அவர் வேலையை அவர் பார்க்குறாரு. ஸ்ரீநாத்துக்கு அதில் இருந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அண்ட் ப்ளஸ் அவர் தூத்துக்குடியில் தான் பிறந்தார் வளர்ந்தார். ஸோ தூத்துக்குடி மண்ணின் மைந்தன் அவர். ஸோ அவர் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டில் அவர் ஆக்சுவலாக ஸ்ரீநாத்தே ஆரம்பத்தில் வந்து வேற ஒருத்தங்களுக்காக தான் கேட்டார். ஆனால் அதுக்கப்புறம் அது அவருக்கு வந்துச்சு. ஸோ அவர் வந்த வாய்ப்பை அவருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறதுனால அவர் கண்டினியூ பண்ணார். இன்னைக்கு பை காட்ஸ் கிரேஸ் வந்து மினிஸ்டராக இருக்கிறார். நீங்கள் விஜய் சார்கிட்ட கேட்டிருக்கீங்களா? இல்லை இதை பற்றி எலெக்ஷனில் நிற்கிறத பற்றி பேசியிருக்கீங்களா? இல்லை அவர் ஏதாச்சும் உங்கள்கிட்ட ஃப்ரெண்டாக கேட்டிருக்காரு? இல்லை சார், ரெண்டுமே இல்லை சார். உங்களுக்கு வந்து திருச்சி கிழக்குலையோ இல்லை ஒரு ராஜ்யசபா எம்பியோ பதவி கொடுத்து ஆதாரம் அப்படின்னு ஒரு நண்பர் சொன்னான்னு அக்செப்ட் பண்ணிவிடுவீங்களா? நீங்கள் அரசியலுக்கு வருவீங்களா? இல்லை நீங்கள் வேறு யாராவது சிபாரிசு பண்ணுவீங்களா? சார், இது வந்து ஒரு டக்குனு பெரிய கேள்விலாம் கேட்டீங்க சார். இல்லை, இது வந்து அது அந்த அந்த சூழ்நிலையை பொறுத்து இருக்குது சார். இப்போ நான் அதை பற்றி நீங்கள் சொல்லி தான் தெரியுது, ஓ இப்படி ஒரு விஷயம் இருக்குதா. நான் அதை பற்றிலாம் யோசிக்கவே இல்லை சார். அந்த நேரம் வரும்போது பார்ப்போம் சார்.